வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்தியான, டேஸ்டியான, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1 கிலோ அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். 1 கிலோ பீட்ரூட்டுக்கு 250 கிராம்லேருந்து 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய், பொடி பண்ண ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி, கூடவே உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இதில் வேணும்னா பாதாம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 400 ml இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட்டை இது போல் தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை இது போல பெரிய பல் இருக்கிற கிரேட்டரில் திருவி வச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த ரெசிபியை அம்மா தான் செய்ய போறாங்க. நான் ஜஸ்ட் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் மட்டும் பண்ண போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை ரெண்டுத்தையும் சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் முந்திரி மட்டும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம துருவி வச்சிருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பீட்ரூட் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 டம்ளர் பாலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 15 to 20 minutes இது வேக விடலாம். நடுவில் ஒரு முறை மூடி திறந்துட்டு கலரி விட்டுக்கோங்க. பீட்ரூட் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம ஊத்தின பாலும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்கா வரும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட திக் ஆகட்டும். கடைசியா 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் பிளெயின் கோவா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பால் பவுடர் சேர்க்கறது எதுக்குன்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு திக்கானா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கார்னிஷிங் பண்றதுக்காக எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட பீட்ரூட் ஹல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன, சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நிச்சயமா இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.